அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் ட்ராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். லேட்டா அப்லோட் பண்றதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடைசி அப்லோட் பண்ண வண்டர்ஃபுல் வேர்ல்டு எபிசோட்ல யுன் சோகா ஃபாலோ பண்ணிட்டு வரவும் அவர் ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறாரு. அந்த ரூம்குள்ள ஆல்ரெடி அந்த நெய்பர் லேடி இருக்காங்க. அதை பார்த்து யுனுக்கு சோகாவோட போட்டோ இருந்த பொண்ணு இந்த நெய்பர் லேடி தான் இருக்கும்னு சொல்லி சந்தேகம் வர அதே டைம் சீனு ஒரு கும்பல் ஃபாலோ பண்ணிட்டு வர அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ எபிசோட ஸ்டார்டிங் சைன்ல சீனை தான் காட்டுறாங்க. அவன ஒரு கும்பல் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட சீனு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா பைக்கை ஓட்டிட்டு போகவும் ஒரு சிக்னல் அந்த காரை டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் கிம்ஜோட செக்ரட்டரி கால் பண்ணி தன்னை யாரோ ஒரு கும்பல் கார்ல ஃபாலோ பண்றதாவும் அந்த காரோட நம்பரை சொல்லி அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ஹோட்டலோட ரூஃப் டாப்ல இருக்க யூனை தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் சோகாவுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. அந்த மெசேஜ்ல எனக்கு இப்ப நல்லாவே தெரியும் நீ இப்ப யாரு கூட எங்க இருக்கன்னு சொல்லி அந்த மெசேஜ்ல இருக்கவும் அதை பார்த்த உடனே சோகா அதிர்ச்சி ஆகி தன் மனைவிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் உடனே அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அங்க யூன் இல்ல. அதோட திடீர்னு அந்த ரூம்ல இருந்து வெளியில வரவும் பின்னாடியே வந்த நேபர் லேடியும் சோகாவோட நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம சோகா அங்க இருந்தோட வீட்டுக்கு வந்து யூனை தேடி வரவும் அங்க யூன் இல்ல. அதனால கால் பண்ணி பார்த்தாலும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் தான் யூன் ஹோட்டல்ல இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வரவும் டைரக்டா அவங்க வீட்டுக்குள்ள போகாம ஆப்போசிட்ல உள்ள நெய்பர் வீட்டுக்கு போறாங்க. அந்த நெய்பர் லேடி கிட்ட எதுக்காக நீயும் என் கணவர் சோகாவும் ஹோட்டல்ல ஒரே ரூம்ல இருந்தீங்க, அதோட இந்த போட்டோல சோகா கூட இருக்க பொண்ணு நீதானா, இந்த போட்டோவை எனக்கு அனுப்புனது நீயான்னு கேட்க அதுக்கு அந்த நெய்பர் லேடியும் அந்த போட்டோல சோகாவோட இருக்கிறது நான் தான், ஆனா அந்த போட்டோவை தான் அனுப்பலன்னு சொல்றாங்க. அதோட எனக்கும் சோகாவுக்கு இப்ப எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அது எங்களையும் அறியாம நடந்த ஒரு தப்புன்னு இப்ப சோகா என்ன மீட் பண்ண வந்ததுக்கான காரணம் கூட இந்த போட்டோவை யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்ல யூனை கேட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பவும் அந்த நேபர் லேடி யூனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா யூன் அவங்க கிட்ட பேச தயாரா இல்ல. கோவமா இருந்தா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. டைரக்டா அவங்க ரூமுக்கு போய் அங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப போகும்போது சோகா வந்து அவரோட மனைவியை ஸ்டாப் பண்றாரு. சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. நான் சொல்றதை கேளு, என் கூட அந்த போட்டோல இருந்து நேபர் லேடி தான், ஆனா இப்ப எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அந்த போட்டோவை யார் அனுப்புறதை நான் கண்டுபிடிக்க தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த பொண்ணை மீட் பண்ணதா சொல்லவும் அதுக்கு ஏனும் நான் இல்லாத டைம்ல தான் உங்களுக்கு அந்த தப்பு நடந்துச்சு, அதை நான் பொறுத்துக்கலாம் பண்ணிக்கலாம், ஆனா என் அம்மா எதுக்காக பொறுத்துக்கணும், யாரோ ஒருத்தர் நமக்கு அனுப்பின அதே போட்டோவை என் அம்மாவுக்கு அனுப்பியிருக்கான்னு சொல்ல சோகா எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, அது யாருன்னு நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதா சொல்லவும் அப்ப யூன் அது யாருன்னு கண்டுபிடி, அது வரைக்கும் நான் தள்ளி இருக்கிறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல கிம் ஜோனியும் அவர் கூட இருக்க சில அரசியல்வாதிகளை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அதுல சாய்ங்கிற ஒரு அரசியல்வாதி மட்டும் வெளியில வராரு. இவரை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த பார்ட்டில சேர்த்திருப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே சியூன் தான். இந்த சாயோட ஆளுங்க தான் சியூனையும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் செக்ரட்டரிக்கு தெரியவும் அந்த சாயை தனியா மீட் பண்ணி என் ஆளுங்களை நீங்க ஃபாலோ பண்ற விஷயம் நல்லாவே எனக்கு தெரியும், ஆனா மறுபடியும் இந்த தப்பு பண்ணாதீங்க, அப்படி பண்ணாது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த சாயோட சீக்ரெட் பங்களால சில பொண்ணுங்களோட இருந்திருப்பாரு. அந்த போட்டோவை காட்டி பிளாக்மெயில் பண்றாங்க. கட் பண்ண இப்ப யூனை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மாவோட வீட்டை தான் கையில பேக்கோட வந்திருக்கவும் அதை அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. அதே நேரத்துல யூனோ அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பேச தயங்க யூனோட அம்மா சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்க. நீ கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்கணும்னு நினைக்கிற, இதுதானே நீ என்கிட்ட கேட்க தயங்கின, நான் அம்மா நீ சொல்லாமலே எனக்கு எல்லாமே புரியுன்னு சொல்ல அப்ப பொண்ணு அம்மா அந்த போட்டோவை யார் அனுப்புனதுன்னு தெரியல, ஆனா சீக்கிரமாவே நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்ல அதுக்கு அம்மா சொல்றாங்க அதெல்லாம் தேவையில்லை, அந்த போட்டோவை யார் அனுப்புனாலும் சரி அவன் உன்னை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் தான் அனுப்பியிருக்கான், நீ ஒருவேளை அந்த போட்டோவை அனுப்புனது யாருன்னு தேடி கண்டுபிடிக்க போனா அவன் நினைச்சது நடந்த மாதிரி அதை பத்தி கவலைப்படாம நீ சோகாவும் ஒரு புது வாழ்க்கையை வாழ்றத பத்தி யோசிங்கன்னு சொல்ல யூனதை நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு எதுக்காக நம்ம இந்த விஷயத்த ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கணும், அந்த போட்டோவை அனுப்புனது யாரா இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி இனிமேல் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லைன்னு அந்த போட்டோவை கிழிச்சிருவாங்க. கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில சோகாவை தான் காட்டுறாங்க. பஜார்ல உள்ள ஒரு மொபைல் மெக்கானிக்கை தான் பார்க்க வந்திருக்காரு. இவரோட பேர் இல்லி. இவர் வேணா இப்ப மொபைல் ரிப்பேர் பண்றவரா இருக்கலாம், ஆனா இவர் ஒரு முன்னாள் போலீஸ் ஆபீசர். பல குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு. இவரை பத்தின சில ஆர்டிகல்ஸ் சூகாவே எழுதியிருக்காரு. அதுலதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நட்பும் ஏற்பட்டிருக்கும். ஆனா இவர் வேலையை விட்டதுக்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான். அதுல இருந்து கிம் ஜூன் எப்படியாவது பழிவாங்கணும் தான் காத்துட்டு இருக்க. இப்ப சோகா அவர் வந்து மீட் பண்ணி அந்த போட்டோவை காட்டி இந்த போட்டோவை யாரோ ஒரு ஆள் எனக்கு அனுப்பியிருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், உங்களை தவிர வேற யாரையும் என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்லவும் லீ இந்த போட்டோவை பார்த்துட்டு ஒருவேளை இதுவும் கிம் ஜூனோட வேலையா இருக்கலாம்னு சொல்ல சோகாவுக்கு கிம் ஜூன் மேல சந்தேகம் வரவும் உடனே அவரை வந்து மீட் பண்ணி என்னோட மனைவியனுக்கு யாரோ ஒரு ஆளு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அந்த கிஃப்ட் அனுப்புனது நீயான அந்த போட்டோவை பத்தி சொல்லாம இன்டைரக்டா கேட்கவும் அது கிம் ஜூனும் தான் எந்த ஒரு கிஃப்ட்டுமே அனுப்பலன்னு சொல்ல சோகா நான் இப்ப இங்க இருந்து போறேன், ஆனா அந்த கிஃப்ட் அனுப்புனது நீதான் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலைமை மோசமாயிடுன்னு சொல்லிட்டு கிம் ஜூனை மிரட்டிட்டு சோகா அங்கிருந்து போகவும் கிம் ஜூனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சந்தேகம் வந்து அவரோட செக்ரட்டரிட்ட இந்த சோகா எந்த கிஃப்ட்டை பத்தி பேசுறான்னு தெரியல, எதுக்கு நம்ம ஆளுங்க மூலமா அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்து சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப யூனை தான் காட்டுறாங்க. அவங்க ரூமை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிழிச்சு போட்டு அந்த போட்டோவை பாக்குறாங்க. என்னோட அம்மா அந்த விஷயத்தை பத்தி பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லவும் அவங்களும் கிழிச்சு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு நெருடலாவே இருக்கு, யார் தான் இந்த போட்டோவை அனுப்பியிருப்பாங்கன்னு யோசிக்க அப்பதான் சீன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, லஞ்சுக்காக இன்வைட் பண்ணிருப்பான், அதனால அவனை மீட் பண்றதுக்காக சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சீன் கிட்ட உனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னு கேட்க தனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லவும் அப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கவும் பின்னாடி பார்க்க சொல்றான் அங்க ஏகப்பட்ட காலி பாக்ஸ் இருக்கு, இவன் ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணி அதிகமா சாப்பிடுவான் தெரியவும் இவனும் இதுக்கப்புறம் உனக்கு ஹோட்டல் சாப்பாடு போர் அடிச்சா என்கிட்ட கேளு, நான் வீட்டுல இருந்து உனக்காக சாப்பாடு பண்ணி கொண்டு வரேன், அதோட இங்க தான் நீ வேலை பாக்குறேன்னு கேட்கவும் இதுவே என்னோட ஜாப்ல ஒண்ணு ஏ தவிர எனக்கு இன்னொரு வேலையும் இருக்குன்னு சொல்ல அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஆபத்தானதா இருக்கணும்,
ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் உன்னை மீட் பண்ணும்போது உன் உடம்புல ஏதாவது ஒரு காயத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். அத மாதிரி வேலையில இருந்து தள்ளியேறு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லவும் அப்ப சீனோட கையை பாக்குறான். அவங்க கையில இருக்க தலைமை பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு போல இருக்கு, ரொம்பவே வலிச்சிருக்குமான்னு கேட்க இதை விடவும் பெரிய வேதனையை நான் தாங்கியிருக்கேன், அதனால இந்த வலி எனக்கு பெருசா தெரியலன்னு சொல்ல அப்ப சீன் மறுபடியும் அந்த போட்டோவை பத்தி கேட்கறான். அந்த போட்டோவை யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க இவனும் அந்த போட்டோவை பார்த்தோன்னே அவரோட கேமரா பத்தி சொன்னீங்க, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க நான் அதான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு, அது மூலமா தான் கேமராஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இவனும் அதுக்கு பதில் சொல்லாம ஒரு மெடிசன் கவரை கொடுத்து உனக்கு அடிக்கடி அடிப்படுதுல அதனால இதை வச்சுக்க, உனக்கு அதிகமா தேவைப்படும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அவங்க போகும்போது அவங்களை கிராஸ் பண்ண மாதிரி சோஜினாங்க வர இவனும் பார்த்துட்டு டேரக்டா சியூன்ட வந்து இப்போ உன்னை மீட் பண்ணிட்டு போறாங்களே அந்த லேடி யாரு, அவங்கள பத்தி தான் நீ சொன்னியா, அவங்களதான் உன் கார்டின்னு சொன்னியான்னு கேட்க சியூன் அதுக்கு பதில் சொல்லாம நான் கேட்ட டீடைல்ஸ் என்னாச்சுன்னு கேட்கவும் சியூன் யாரோ ஒரு பையனை தேடிட்டு இருப்பானே அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நீ யாரை தேடிட்டு இருக்க அவனோட டீடைல்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் அடிக்கடி சூதாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வருவான், அந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா அந்த போட்டோவை காட்டவும் கட் பண்ணா மறுபடியும் இவனை தான் காட்டுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்தவங்க கிழிச்ச போட்டோவை மறுபடியும் ஒன்னா சேர்த்து பாக்குறாங்க. அப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அந்த லெட்டருக்கு பின்னாடி இருக்க வார்த்தைகள் நோட் பண்றாங்க. இவன் கிழிச்சு போட்டாங்களே போட்டோ அது அவங்களுக்கு வந்த போட்டோவே கிடையாது. இவன் டிவி ஸ்டேஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்த போட்டோல பின்னாடி எந்த ஒரு வார்த்தையுமே இருக்காது. ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்த போட்டோஸோட பேக் சைடு தான் சில லெட்டர்ஸ் இருக்கும். அது ஒரு வெப்சைட் லிங்க் தான். அந்த லிங்க்ல போய் செக் பண்ணா அதுல ஒரு ஆர்டிக்கலும், அந்த ஆர்டிக்கல்ல ஒரு ஆக்சிடென்ட் பத்தி யாரோ ஒரு ஆள் எழுதியிருக்காங்க. அதை எழுதின அந்த ரிப்போர்ட்டரோட பேரு ஜியாங். இவனுக்கு ஒரு டவுட், நமக்கு வந்த போட்டோவுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சம்பந்தம், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆர்டிக்கல் எழுதின ஜியாங்க மீட் பண்ணி ஆகணும்னு அந்த ஆர்டிக்கல் எழுதின நியூஸ் பேப்பர் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி அந்த ஜியாங்கோட இமெயில் ஐடியை கலெக்ட் பண்ணி அவங்களை மீட் பண்ணி ஆகணும்னு ஒரு இமெயில் சென்ட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் இவனுக்கு அவங்க மாமியார்ட்ட இருந்து மெசேஜ் வருது, அவங்களை மீட் பண்ண ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த மாலுக்கு இவன் வரவும் பப்ளிக் பிளேஸா இருக்கவும் இவனோட மாமியாரும் எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள்ட்ட நல்லபடி நடந்துக்கிற மாதிரி நடிச்சாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் மெதுவாவே பேசுறாங்க. என் பையனுக்கு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால நீ உன் அம்மா வீட்டுல தான் இருக்கேன்னு நல்லாவே தெரியும், அது எந்த பிரச்சனையா வேணா இருக்கட்டும், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க கூடாது, அதனால என் பையனோட பேர் தான் கெட்டு போகும், ஓ முட்டாள்தனத்தாலையும் அலட்சியத்தாலையும் தான் ஏற்கனவே நான் என் பேரை நான் இழந்தேன், இதுக்கப்புறம் என் பையனோட வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெட்டது நடக்க விட மாட்டேன், மறுபடியும் எந்த ஒரு தப்பும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இவனோட மாமியார் என்ன சொல்ல வராங்கன்னா இவனோட அலட்சியத்தால தான் அவங்க பையன் காங்க இறந்து போறாங்கன்னு இன்டைரக்டா சொல்லவும் இவனும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. பையனோட நினைப்பு மறுபடியும் வர ஆரம்பிக்க அங்கிருந்து வீட்டுக்கு வந்தவங்க தான் மாமியார் பேசுனது நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க அப்பதான் யூரி வரவும் அழுதுட்டு இருக்க தான் அக்காவை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டா இவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழுதுட்டு இருக்க. அக்கா கஷ்டப்படுறத தங்கச்சியால பார்க்க முடியல. உடனே அங்கிருந்து சோகாவை தான் மீட் பண்ண போறாங்க. அப்பதான் சோகாவும் தன்னோட வீட்டுக்கு வரவும் வெளியில இருக்க யூரிய பார்த்துட்டு என்னன்னு கேட்க வந்தா அப்ப யூரியும் இந்த உலகத்துக்கு முன்னாடி என் அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்ன, பழையபடி நிம்மதியா வாழ்வீங்கன்னு சொன்னீங்க, ஆனா என் அக்கா இப்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கான காரணம் நீதான், என் அக்கா எப்படி கஷ்டப்படுவாங்க தெரிஞ்சிருந்தா நீங்க வரணும்னு நான் எப்பவுமே நினைச்சிருக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு சோகாவும் தான் பண்ணது தப்பு தானோ அதுதான் சரி பண்ண முயற்சி பண்றேன், உனக்கு எந்த அளவு யூன் முக்கியமோ அதை விடவும் அதிகமா யூன் எனக்கு முக்கியம், நான் சீக்கிரமாவே எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன்னு சொல்ல இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்க. அது அந்த நெய்பர்லையும் பார்த்துட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. இவனும் அவங்க அம்மா கூட ஹோட்டல்ல தான் இருக்கும் போது இவனோட அம்மாவும் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போற, நீ வேலை பார்த்த பழைய காலேஜ்ல இருந்து மறுபடியும் உன ஜாயின் பண்ண சொல்லி ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, நீ அங்க போ மறுபடியும் பசங்களுக்கு பாடம் எடு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பி, நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல அப்பதான் இவனுக்கு ரிப்போர்ட்டர் ஜியாங் கால் பண்ணி அவங்கள மீட் பண்ண ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அங்க வந்தா இவன் கிட்ட இருந்து ரிப்போர்ட்டர் ஜியாங்கோ நீங்க எதுக்காக என்ன மீட் பண்ண வர சொன்னீங்கன்னு கேட்கவும் நீங்க எழுதின ஒரு ஆக்சிடென்ட் ஆர்டிக்கலை பத்தி நான் படிச்சேன், அந்த ஆர்டிக்கல்ல ஒரு ட்ரக் ஒரு லேடி மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட் பண்ண அந்த ட்ரக் டிரைவருக்கு என்னாச்சு, அந்த லேடிக்கு என்னாச்சு, அந்த லேடி யாருன்னு கேட்கவும் ரிப்போர்ட்டர் ஜியாங்கோ இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல, அந்த லேடியோட பேரு என்மின், அவங்க உங்களால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுதான் சொல்ல அந்த ரிப்போர்ட்டர் லேடி முழுசா என்ன சொன்னாங்கன்னு காட்டல. ஆனா அதை கேட்ட உடனே யூன் அதிர்ச்சி ஆகவும் உடனே டேவை கான்டாக்ட் பண்றாங்க. டே டாக்டரா வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல் தான் என்மின் அட்மிட் இருக்காங்கிற விஷயம் தெரியவும் அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்ல இன்னொரு பக்கம் சியூன் தான் காட்டுறாங்க. ஒரு கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். இந்த சியூன் ரொம்ப நாளாவே ஒரு பையனை தேடிட்டு இருந்திருப்பானே, அந்த பையனை தேடி தான் இங்க வந்திருப்பான். அந்த பையனோட பேரு டூ. இந்த டூ கேம்லிங் விளையாண்டே அவங்க கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் இழந்திருப்பான், அதோட நிறைய கடனும் வாங்கியிருப்பான். அதுக்காக தான் அவனை சில ஆளுங்க பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கவும் அந்த டைம் அந்த கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு போலீஸ் செக்கிங்காக வராங்க. போலீஸ் வர விஷயம் தெரியவும் அங்க இருக்கிற ஆளுங்களாம் பயந்து ஓட இந்த வாய்ப்பை பயன்படுத்தின டூ அந்த இடத்தை விட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். சியூன் அந்த டைம் அவனுக்கு உதவி பண்ண இவங்க ரெண்டு பேரும் படிக்கட்டு வழியா கீழே போக முடியாது, ஏன்னா கீழே போலீஸ் இருக்காங்க. அதனால தப்பிக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ள வராங்க. அங்க ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோல இருந்து குதிக்க ட்ரை பண்ண கீழே ஒரு குப்பலாரி இருக்கும். டூ தான் முதல்ல உதிக்கவும் அதுல சில கம்பிக இருக்கு, அதோட வயித்துல குத்திரும். அதுக்கப்புறம் அந்த குப்பலாரில இருந்து அவன் ஜம்ப் பண்ணி கீழே விழ சியூனும் தப்பிச்சு கீழே வந்துருவான். டூவுக்கு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு உதவி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யூனும் வந்திருக்காங்க அந்த என்மீனை பாக்குறதுக்காக. அப்பதான் சீனும் அந்த டூவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அடுத்து என்மீன் இருக்க அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி யூன் இருக்க. சியூன் அதிர்ச்சி ஆகிறான். அதே டைம் யூன் எதுக்காக இந்த ரூமுக்கு வந்திருக்காங்கன்னு யோசிக்க அப்ப திடீர்னு அந்த என்மீனோட மெடிக்கல் கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகுது. அவங்க வீடுக்கு போராட்ட நிலைமையில இருக்கவும் அதை பார்த்து சீன் ரொம்பவே பயந்து போறான். டாக்டர் சரத்தையும் கத்தி வர வைக்கிறான். சீன் அந்த என்மீனை காப்பாத்தி ஆகணும்னு ரொம்பவே சீரியஸா இருக்கான். அவன் முகத்துல இருக்க வேதனையை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. தான் பையன் இழக்கும் போது எந்த வேதனையில தான் இருந்தனும் அதே வேதனோட முகத்துல தெரியுது. அந்த என்மீன் இறந்துடக்கூடாதுன்னு சீன் துடிக்கிறத அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அதோட
அதோட அந்த என்மீன் உயிருக்கு போராடுறத பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரு குற்ற உணர்வும் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் அந்த ரிப்போர்ட்டர் ஜியாங் சொன்ன உண்மை. அந்த உண்மை என்னன்னா இந்த என்மீன் வேற யாரும் இல்ல, காங்கோட மரணத்துக்கு காரணமான வாங்கன்னு ஒரு ஆளை யூன் கார் மோதியை கொலை பண்ணிருப்பாங்களே அந்த வாங்கோட மனைவி தான் இந்த என்மீன். இந்த உண்மை தெரியவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு என்மீனை தேடி வந்திருப்பாங்க. அதோட டேவை மீட் பண்ணி பேசினதுல அவங்க பிரெயின் சரியா வேலை செய்யறது இல்லனோ அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிய வர இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.